வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகரத்தார்கள் 400 ஆண்டுகளாக பாரம்பரியமாக பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் தைப்பூச திருவிழாவிற்கு காவடி எடுத்து பாத யாத்திரையாக புறப்பட்டு சென்றனர். முன்னதாக காவடிகள் வேலுடன் நகரின் முக்கிய வீதி வழியாக நகர்வலம் வந்து சிலம்பணி சிதம்பர விநாயகர் கோயிலில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இன்று அதிகாலை கோயிலில் இருந்து காவடிகள் புறப்பட்டு திருப்பத்தூர் ரோடு வழியாக பழனி தைப்பூச திருவிழாவிற்கு சென்றனர். தேவக்கோட்டையிலிருந்து செல்லும் வழியில் பொதுமக்கள் காவடிக்கு மாலை அணிவித்து வேலுக்கு பன்னீர் ஊற்றி அபிஷேகம் செய்து வழிபட்டனர். 48 நகரத்தார் காவடிகளும் ஒரு முதலியார் கட்டளை காவடியும் புறப்பட்டு சென்றது. தேவக்கோட்டை மரியன்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளி எதிரில் அனைத்து காவடிகளும் ஒன்று சேர்ந்து காவடியாட்டம் நடைபெற்றது. பக்தர்கள் பரவசம் அடைந்தனர். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மதுரை பெத்தானியபுரத்தில் நடைபெற்றது. இதில் காமெடி நடிகர் கஞ்சா கருப்பு பேசினார். நீங்க வீடு கட்டுறீங்கன்னா ஒரு இடத்துல போய் ஈபி லைன் வாங்கணும்னா எவ்வளவு கட்டுவீங்க? சாதாரணமா இன்னைக்கு பார்த்துட்டு போஸ்ட் மரம் ஊன்றதுக்கு ஒரு ரேட்டு, இந்த வயர் போறதுக்கு ஒரு ரேட்டு, அவன் வீடு கட்டி வாரதுக்குள்ள பாவம் டயர்டாகி படுத்துடுறேன். அந்த வீட்டை பாதுகாக்க முடியாது, பாடவே கட்ட முடியும். அப்படிப்பட்ட வேலையில் பூரா வந்து இந்த திமுக அரசு பண்ணுது. இதை கேட்டோம்னா கஞ்சா குற்றவாளி வைக்க சேர்க்கிறது மற்ற பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் ஆச்சு. அதையெல்லாம் நான் சமாளிச்சு வந்துட்டு, ஏன்னா வீணா போன வடிவேலு அந்த என்ன சொல்றாங்க, உடஞ்சு சிதறி கிடக்குறாங்க, தரவே மாட்டாங்க. டேய், நாங்க இன்னைக்கு அடிச்சுக்குருவோம், எங்க பங்காளி சட்டை நாளைக்கு முடிச்சுட்டு நாங்க ஒண்ணு சேர்த்துக்குருவோம். நீ யாரு? நீ எப்ப வந்து ஏடிஎம்கே பேசுறியோ அப்பவே நாங்க ஜெயிச்சுட்டோம்டா. நீ ஆம குழந்தை வேண்டா, ஆம குழந்தை கட்சி. நாங்க வந்து அழகான கட்சி. அம்மா எடப்பாடி ஆட்சியில் இருக்கும் போது 6000 ரூபாய் பணம் ஐயா ஸ்டாலின் ஐயா சொன்னாங்க. இப்ப அவர் 3000 ரூபாய் தான் கொடுத்துருக்காரு. இது என்ன நியாயம்? ஏன்னா மாமியா உடைச்சா மண் சட்டி, மரும உடைச்சா புண்சட்டி. அது மாதிரி நம்மளை எப்பவுமே ஏத்தி விட்டு இன்னைக்கு எடப்பாடி அறிவிச்சிருக்காரு, வீடு இல்லாதவருக்கு வீடு கட்டி கொடுக்கப்படும் திட்டம். பெண்களுக்கு எப்படி பஸ் பிரியோ அதே மாதிரி ஆண்களுக்கு பிரி வசதி. பஸ்
பஸ் ஃப்ரீ கொடுத்தா 2 கொடுங்க, இல்லைன்னா யாருக்குமே இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. ஏன் போட்டு பாடாப்படுத்துறீங்க? ஐயா நான் ஒன்று சொல்றேன், இங்க உள்ள யாருமே தவறா நினைச்சுக்கிறாதீங்க, யாரும் தவறா நினைச்சுக்கிறாதீங்க. எவ்வளவு பணம் கொடுக்குறாங்களோ நீங்க வாங்கிக்கிறீங்க, வாங்கிட்டு ஓட்டு போடுறது மட்டும் 2 போட்டுருங்க. பணத்தை வாங்கிக்கிறீங்க, வாங்காம இல்ல. குன்னூர் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் குழுவினர் 646 கிலோமீட்டர் பைக் பயணம் மேற்கொண்டு கர்நாடகாவில் முன்னாள் படை வீரர்களின் குறைகளை கேட்டு பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வந்தனர். இவர்களுக்கு வெலிங்டன் MRC கமாண்டன்ட் கிருஷ்ணநேந்து தாஸ் உட்பட இராணுவத்தினர் வரவேற்பு அளித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சார்பில் முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருடன் கலந்துரையாடவும் ஓய்வூதியம் மற்றும் ஆவணங்கள் தொடர்பான குறைகளை கேட்டறியவும் வெலிங்டன் பாரக்ஸில் ராணுவ வீரர்களின் பைக் ஊர்வலம் கடந்த 20 துவங்கியது. கேப்டன் முனிஷ்குமார் தங்கர் தலைமையில் இளநிலை ஆணையர் அதிகாரிகள், ராணுவ வீரர்கள் உட்பட 8 பேர் கொண்ட குழு கர்நாடக மாநிலம் மாண்டியா, மைசூரு, சிக்கமங்களூரு உட்பட 6 மாவட்டங்களில் 646 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்தனர். ராணுவ வீரர்கள் மற்றும் முன்னாள் படை வீரர்களிடையே முன்னாள் படை வீரர்களின் குறைகளை கேட்டறிந்தனர். ராணுவத்தின் ஸ்பரிஷ் ஆன்லைன் பதிவு பயன்பாடு குறித்து தெரிவித்தனர். ஓய்வூதியம் ஆவணங்கள் தொடர்பான சிக்கல்கள் மற்றும் நலத்திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். 1971 போரில் உயிர் நீத்த ராணுவ வீரர் ஹரிஜனா சுப்பையா முத்தண்ணாவின் தாயார் பூவம்மாவின் சொந்த ஊருக்கு சென்று பங்களாதேஷ் அரசிடம் இருந்து பெறப்பட்ட நினைவு பரிசு மற்றும் பாராட்டு கடிதத்தை வழங்கி கௌரவித்தனர். இந்த குழுவினர் வெலிங்டன் வந்தனர். அவர்களை கொடியசைத்து வரவேற்ற MRC கமாண்டன்ட் கிருஷ்ணநேந்து தாஸ் பாராட்டி பரிசுகள் வழங்கினார். ராணுவ குழுவினரை நோடல் அதிகாரிகள், மாவட்ட சைனிக் வாரிய அதிகாரிகள் உட்பட ராணுவத்தினர் ஆதரவு அளித்து பாராட்டு தெரிவித்தனர். இக்குழுவின் விழிப்புணர்வு பைக் ஊர்வலம் முன்னாள் படை வீரர்கள் சமூகத்தினரால் பெரிதும் பாராட்டப்பட்டு நல்ல வரவேற்பை பெற்றது. மதுரை கெப்புதூர் மண்மலை மேட்டை சேர்ந்தவர் திலீபன் கவிதா தம்பதி. இவர்களது மகள் சகஸ்ரா 4ஆம் வகுப்பு படிக்கிறார். திலீபன் டிராவல்ஸ் நடத்தி வருகிறார். கவிதா மொழியியல் கல்வி கற்றுத் தருகிறார். கவிதாவின் தங்கை அருள்மலர். ஓவியரான இவர் மூலம் ஓவியம் கற்றுக்கொண்டார் சகஸ்ரா. பிரதமர் மோடியின் தேசப்பற்று மீது சகஸ்ரா ஈர்க்கப்பட்டார். மதுராந்தகத்தில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்றார். அதில் திலீபன், கவிதா, சகஸ்ரா மற்றும் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். பிரதமர் பேசிக் கொண்டிருக்கும் போது மதுரை மீனாட்சி கோயில் பொற்றாமரை குளத்தில் அமர்ந்திருக்கும் பிரதமர் மோடிக்கு அவரது தாயார் ஹிராபென் மோடி நெற்றியில் திலகமிட்டு ஆசிர்வாதம் செய்வது போல் தான் வரைந்த தத்ரூபமான ஓவியத்தை சகஸ்ரா கூட்டத்தில் தூக்கி காட்டினார். மேடையில் பேசிக் கொண்டிருக்கும் போது சிறுமியின் ஓவியத்தை கவனித்த பிரதமர் மோடி தனது உதவியாளர் மூலம் அந்த ஓவியத்தை பெற்றுக்கொண்டார். டில்லி சென்றதும் சிறுமிக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதுவதாக மேடையில் பிரதமர் மோடி அறிவித்து சிறுமி சகஸ்ராவை மகிழ்ச்சியின் வெள்ளத்தில் ஆழ்த்தினார்.